கடந்த 2017 செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அன்றைய அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ எல்லோரும் கண்ணீர் மல்க பதவி ஏற்றாங்க. இப்போ பார்க்கும்போது சரி, எப்போவும் இவங்கெல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட் தான், இன்றைக்கும் அந்த ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கரூர் சம்பவத்துக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு எத்தனை வாட்டி சொன்னோம் அப்படின்னு சொல்லி அழுதார். சரி, இவரும் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் தான், இவரும் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் இந்த தாவேக்காவை சேர்ந்தவங்க அவரை ரொம்ப ட்ரோல் பண்ணி எப்படியெல்லாம் நடிக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ஆக்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம அமைச்சர்கள், அதை நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் அமைச்சர்களுக்கெல்லாம் அறிவுன்றது அவசியமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. முதலமைச்சருக்கு தான் ஓட்டுன்னு ஆகிப்போச்சு. எல்லாத்தையும் முதலமைச்சர் விஜய் பார்த்துக்குவார். பார்ப்போம்.